ஒரு பள்ளி அமைதியான சூழலில் அமைந்திருக்க வேண்டும். இயற்கை அழகோடு சேர்ந்த சூழலாக அமைந்திருப்பது மாணவர்களின் கற்றலுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுவாய் அமையும். நமது வாழ்நாளில் மறக்க முடியாத பல அனுபவங்களையும் பல நினைவுகளையும் பாடங்களையும் கற்றுத்தரும் புனித இடம் பள்ளிக்கூடம். வணக்கம், நான் STDT தொலைக்காட்சியிலிருந்து கந்தன் அழகேஷ். பாடசாலைகள் தான் மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இடமாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு அவசியமான கல்வியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்கின்ற இடம். நல்ல நண்பர்கள், மகிழ்ச்சியான விளையாட்டு என கவலைகள் இல்லாத உலகம் இந்த புனிதமான இடம் தூய்மையாக இருக்க வேண்டியதன் மிகவும் அவசியமாகும். தூய்மை இருக்கின்ற இடத்தில் தான் கல்வி தெய்வம் ஆகிய கலைமகள் குடிக்கொள்வாள் என்பது அனைவரும் அறிவர். ஆதலால் கல்வி கூடங்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மாணவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். பள்ளி கூடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது பள்ளி நிர்வாகம், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளி பணியாளர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பெற்றோர்களின் கடமையாகும். ஆகையால் தான் பள்ளிகளில் கூட்டுறவு பணி அமுல்படுத்தப்படுகிறது. பணியால் பள்ளி சூழல் சுத்தமாகவும் அழகாகவும் மாறுவது மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களின் உறவு மேலும் வலுவடைகிறது. இதையொட்டி நாம் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்போம். உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு முதன்மை கழிவறை. கழிவறை அரசாங்கம் 70,000 வெள்ளி செலவு பண்ணி கழிவறையை அழகா சீரமைச்சு ரொம்ப தூய்மையாகவும் இப்ப இருக்குது. மாணவர்கள் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவங்க சிரமப்படாமல், முன்பு பிள்ளைங்க கழிவறை போறதுக்கே சிரமப்படுவாங்க. ஆனா இப்பொழுது மாணவர்கள் கழிவறைக்கு போகிறதுக்கு சந்தோஷமா போயிட்டு வராங்க. வணக்கம். நம்ம பள்ளியில நம்ம தூய்மையாக இருப்பது மொழி மாணவர்களோட வருகையை மேம்படுத்த முடியும். மாணவர்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு பள்ளியில நம்ம செய்யற துப்புரவு பணி, சாயம் பூசுதல், புது வகையா செடிகள் நடுதல், களை எடுத்தல், தூய்மைப்படுத்துதல், இந்த மாதிரி செய்யறதுனால பள்ளிக்கூடம் பார்ப்பதற்கு அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அது மாணவர்களை மன ரீதியா பள்ளிக்கு வருவது ஆர்வமூட்டும். ஆசிரியர்களுக்கு தேவையான உதவிகளை நானும் சேர்ந்து அவர்களுக்கு கை கொடுப்பேன். தூய்மைப்படுத்துவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் மேலும் அதற்கு பிறகு அழகுபடுத்துவதற்கும் பல உதவிகளை நாங்கள் அவ்வப்போது செய்து கொண்டே தான் இருக்கின்றோம். இவ்வேளையில் பள்ளிக்கு என்னுடன் சேர்ந்து மற்ற பெற்றோர்களும் கை கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். வணக்கம், என் பெயர் திவ்யா லோகன். நம்முடைய பள்ளி சுத்தமாகவும் அழகாகவும் இருப்பதனால் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு ஆர்வத்துடன் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி பாடத்திலும் கவனம் செலுத்துகிறார்கள். வணக்கம், என் பெயர் தனிஷா கணேஷ். பள்ளிக்கூடம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க கூட்டுறவு பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆதலால் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் உறவு மேலும் வலுவடைகிறது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் எவ்வாறு தூய்மையை கற்றுக்கொள்கிறானோ அது போலவே எதிர்காலத்தில் இந்த சமூகத்திற்கும் பங்காற்றவிருக்கிறான். எனவே பள்ளிகள் தூய்மையாக இருக்க வேண்டும். இதனூடாக எதிர்காலத்தில் மலேசியா தூய்மையின் அடையாளமாக இருக்கும். இத்துடன் விடைபெறுகிறேன். நான் கந்தன் அழகேஷ்.